அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்துரையை வழங்கியிருக்கின்றார். அந்த கருத்துரை சம்பந்தமான காணொலியாக இந்த காணொலி அமைகிறது. மருத்துவமனை ஒன்றுக்குள் சென்று அந்த மருத்துவமனையில் உள்ள நிர்வாகங்களை சீரமைக்கும் போது ஏற்பட்ட பிரச்சனையை எதிர்கொண்ட ஒரு மருத்துவரின் ஒரு வாழ்க்கை வரலாறாக அந்த மருத்துவமனையில் ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் சம்பந்தமான ஒரு காணொலி தான் இந்த காணொலியில் ஒரு கருத்துரையாக வழங்கப்படுகின்றது. அநேகமாக பிரச்சனையை தீர்க்கின்ற மேலிடத்தில் உள்ளவர்களே பிரச்சனையை தூண்டிவிட்டார்கள் என்ற சாரப்பட அவர் இந்த கருத்தை கூறுகின்றார். உண்மையில் இது போன்ற பிரச்சனை இன்னொரு மருத்துவமனையில் ஏற்பட்டது என்று சொல்லியும் அங்கு பிரச்சனைகள் அது இதுபோல மாறவில்லை என்று சொல்லியும் இதற்கு காரணம் மேல்நிலையில் உள்ளவர்கள் தான் இதற்கு காரணம் என்று சொல்லியும் எனவே எமக்கு மேல்நிலையில் உள்ளவர்கள் எமது மருத்துவமனைகளை சீரழிக்கிறார்கள் என்று சொல்லியும் இந்த உண்மை மக்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்துரையை வழங்கியிருக்கின்றார். அந்த கருத்துரையை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்குறதுக்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து எமது காணொலியில் இணைந்து கொள்ளுங்கள். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். அப்பொழுதுதான் அதனுடைய உண்மை நிலை உங்களுக்கு விளங்கும். இன்று உதய நாளிதழில் வந்த செய்தி. மருத்துவ நிர்வாகிகளின் இயலாமையும் இணைத்திறனின்மையும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அடாவடித்தனங்களும் எவ்வாறு ஒரு ஆதார வைத்தியசாலையை செயலக்கச் செய்யும் என்பதற்கு சிறந்த உதாரணம். பல்வேறு ஒழுங்கினங்களுடன் இயங்கி வந்த வைத்தியசாலையை ஒழுங்காக்க முற்பட்ட போது அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் காவாலி உறுப்பினர்கள் சிலர் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு பணியாற்றிய வைத்தியர்களை வேலைநிறுத்த போராட்டத்திற்கு உட்படுத்தியதால் அங்கிருந்த பிரச்சனை ஊதி பெருப்பிக்கப்பட்டது. அரசியல்வாதிகளின் தலையீடும் அனுபவமற்ற தகுதியற்ற மருத்துவ நிர்வாகிகளின் நியமனமும் அப்பாவி பொதுமக்களை எப்படியெல்லாம் பாதிக்கின்றன. பிரச்சனைக்குரியவர்கள் வைத்தியசாலையை விட்டு வெளியேறிய பின்னரும் முன்னர் இருந்த நிலைமையை விட மோசமாகிறது என்றால் என்ன அர்த்தம்? நடந்த பிரச்சனையின் பின்னர் பல வைத்தியர்கள் எவ்வாறு பிரதியீடு இன்றி வெளியேறினார்கள்? மன்னார் ஆதார வைத்தியசாலையில் இதைவிட பல மடங்கு பெரிய பிரச்சனை நடந்தது. அங்கிருந்து வைத்தியர்கள் வெளியேறவும் இல்லை. இவ்வாறான நிலைமை மோசமாகியதாக செய்தியும் கிடைக்கவில்லை. அண்மையில் தற்காலிக இணைப்பில் சென்ற வைத்திய நிபுணர் தனது பிரிவை சேர்ந்த 3 அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினர்களை விடுதிகளுக்குரிய கடமைகளை ஒன்கால் செய்ய கோரிய போது ஒருவர் தான் 10 மணிக்குத்தான் வந்து வேலை செய்வேன் என்றும் மற்றவர் 2 மணியிலிருந்து 4 மணி வரை மட்டும்தான் வேலை செய்வேன் என்றும் கூறி 2 நாட்கள் விடுதியை பார்வையிடாமல் இருந்தது எவ்வகையில் நியாயம்? அண்மையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு நியமனம் பெற்று வந்த வைத்திய நிபுணர் ஒருவர் ஓரிரு நாட்களில் சுகாதார அமைச்சின் உத்தரவிற்கு எதிராக வேறொரு தூர இடத்தில் பலவந்தமாக பயமுறுத்தப்பட்டு உளவியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அனுப்பப்பட என்ன காரணம்? வேறொரு மாவட்டத்துக்கு இடமாற்றம் பெற்று செல்ல வேண்டிய அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்க உறுப்பினர்களின் உறவினரை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் தொடர்ந்து சுகாதார அமைச்சின் உத்தரவு எதிராக வைத்திருப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையே ஆகும். எனவே இவ்வாறான சிக்கல் நிலைமைகள் நிரந்தரமாக தீர்க்கப்பட்டால் மட்டுமே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை மீண்டும் உயிர் பெற்றெழும்.